அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 977. நான் தமிழ்ல பேசின்னு இருக்கேன். சார் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ்னு போஸ்ட் போட்டாரு. அண்ட் மோர்னு வேற போட்டிருக்காரு. ஆமா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல சொல்லுங்க. ரெஸ்ட் ரூமுக்கு என்ன அர்த்தம்? கரண்ட் டென்ட்டுக்கு ரெஸ்ட் ரூம்ங்கிறது வாஷ்ரூம் தான். அப்ப ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு என்ன பேரு? இது இங்கிலீஷ்ல நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான சில தொடர்கள்லாம் உண்டு சார். நீங்க இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ்னு சொன்னதுனால இதை நாங்க கேட்டோம். இது இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, சில இடங்கள்ல வாஷ்ரூம் இப்போ ரெஸ்ட் ரூம் அப்படின்னா கேட்க சொல்றாங்க. அது அந்த இப்போ ஒரு ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு ரெஸ்டிங் ரூம்னு சொல்லுவாங்களோ? நான் தான் அதுக்கு காலையிலேயே விளக்கம் விழாவாரியா போட்டேன். அதனாலதான் மேடம் இந்த கேள்வியை கேட்டேன். இல்ல சார், எங்க ஆபீஸ்ல உண்மையாவே ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்குலாம் ரெஸ்ட் ரூம் தான் போட்டிருப்பாங்க. ஆமா, பழசு முன்ன அந்த காலத்துல ஆபீஸ்ல சரியா ரெண்டு பெட்டு போட்டிருப்பாங்க. இப்ப போட்டா மாறிடலாம். ஆமா, எம்எஸ்சி படிக்கும் போது மென்ஸ் காலேஜ் எம்எஸ்சி லேடிஸ்க்கு தனியா ரூம் இருக்கும். அத ரெஸ்ட் ரூம் தான் சொல்லுவோம். ஜஸ்ட் போய் நாங்க சாப்பிடுறது செய்யறதுன்னு இருக்கிறதுக்கு. அப்புறம் தான் இந்த பாத்ரூம்க்கு ரெஸ்ட் ரூம்ங்கிற டேர்ம் வந்தது. இப்ப நான் பாக்குறேன் சார், எங்க பார்த்தாலும் ஒப்பனை அறைன்னு போட்டுருக்காங்க சார். தமிழ்ல போட்டா பிரச்சனை இல்ல சார். தமிழ்ல ஆரம்பிச்சிருவோம். உங்க கையில மேடையை கொடுத்தாச்சு. நானு கொடுத்தாச்சா? ஆமா, ஓகே. கேள்வி கேட்டப்பே சரி சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். மேட்ருக்கு போயிரும். வெல்கம். வெல்கம். நம்ம இன்னைக்கு வித்தியாசமான முறையில் சில ஆங்கில பதங்களை பார்க்க போகிறோம். பார்ப்போம். 4 எடுத்தோடனே 4ங்கிறது 4 அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த வேர்டுக்கு உண்டான ஒரு யூனிக்னஸ் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? 4 லெட்டர் இருக்கு. அதான் சார், அது யூனிக்னஸ் என்ன? அது தெரியும். அது 4 லெட்டர் இருக்கிறது யூனிக்னஸ் இல்லை சார். 4க்கு 4 லெட்டர், அதுக்காக சொல்றேன். அதான் விஷயம். இல்ல, அது நீங்க சொல்லுங்க. அவர் OUR இல்ல 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 இல்ல. பவுண்டரி சார். என்ன சார்? பவுண்டரி அடிச்சாருன்னா 4. இல்ல 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 இல்ல. அது ரைட்டு. இது என்னன்னா, எண்கள்லயே இது 4 4 4 குறிக்குது. ஆனா எழுத்து 4 தான். அப்படி இருக்கிற ஒரே நம்பர் அதுதான் 4 தான். அதுதான் சொன்னாரு சார். அப்படி சொல்லல, 4 எழுத்து இருக்குன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் சார். அதுதான் சார் அது பண்ணாரு. அது சொல்லலையே. அதுதான் சார் அதுக்கு அர்த்தம். 4ஆம் நம்பர் 4 பத்தி பேசும்போது இதுல 4 லெட்டர் இருக்குதுன்றதுதான் அர்த்தம். அதாவது இந்த ஒரு லெட்டர் உண்டான வேர்டு தான். எத்தனை நம்பர் குறிக்குதோ அத்தனை லெட்டர் மட்டும் இருக்கிறது இந்த ஒரே வேர்டு மட்டும்தான். ஓகே. அண்டர் கிரவுண்ட். இதனுடைய யூனிக்னஸ் என்னன்னு தெரியுமா? இந்த வேர்டோட யூனிக்னஸ் சார், கிரவுண்ட் சொன்னாலே அந்த நிலப்பரப்பு தான் சார் கிரவுண்ட். சரி. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட், அதுக்கு கீழே. கரெக்டா தானே சார் இருக்கு? அதுல என்ன யூனிக்னஸ் இருக்கு? மீனிங் சொல்றீங்க நீங்க. என்னன்னா, யூஎன்டில ஆரம்பிக்குது, யூஎன்டில முடியுது. நீங்க விளையாட போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி யோசிச்சோம். நாங்க தான் விளையாடுவோம்னு தெரியுமில்ல. அது மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு, அண்டர் ஃபண்ட். இது 2 தான் யூஎன்டில ஆரம்பிச்சு யூஎன்டில முடியுது. அண்டர் கிரவுண்ட் சார். ஹோல் டிக்ஷனரியிலயும் இந்த 2 மட்டும் தானே சார்? ஆமா, யூஎன்டில ஆரம்பிச்சு யூஎன்டில முடியற ஒரே 2 வார்த்தை தான். அண்டர் ஃபண்ட்ங்கிறது எப்ப சார் யூஸ் பண்ணுவோம்? என்ன மேடம்? அண்டர் ஃபண்ட், பிலோ தி ரிக்வயர்டு ஃபண்ட் அண்டர் ஃபண்ட். ஓகே ஓகே. பேங்கிங். எஸ். அன்காப்பிரைட்டபிள் டெர்மட்டோகிளைபிக் அப்படின்னு 2 வேர்டு இருக்கு. இதை பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு?
காபி ரைட்டபிள். ரெண்டு வார்த்தையும் பார்த்தா என்ன தோணுது? டெர்மட்டோ சார் வவல்ஸ் எல்லாம் இருக்கா? ஒவ்வொருஸ்லாம் இருக்கா? அதான் என்ன சார் ஒவ்வொருஸ்னா ஏஐஓயு எல்லாம் அந்த வேர்ட்ஸ்ல எல்லாமே இருக்கு. கலந்து இருக்கு. எல்லாமே இருக்கிற வேர்ட் நிறைய இருக்கே. அதான் இப்ப இது எல்லா இதுவும் இருக்கா? ஏபிசிடி எல்லா வேர்ட்ஸும் இருக்கா? இல்ல 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 சார் இருக்கிறதே 4 4 8 4 12 3 15 வேர்டு தான், 15 லெட்டர் தான் சார் இது. இதான் ஏஇஐஓயு எல்லாமே இருக்கு. ஆமா. ஆனா ரிப்பீட் இல்லாம இருக்கும். ஏ ஒன்று தான் இருக்கும், இ ஒன்று தான் இருக்கும், ஆ ஐ ஒன்று தான் இருக்கும், ஓ ஒன்று தான் இருக்கும், யூ ஒன்று தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிற லாங்கஸ்ட் வேர்டு இதுதான். லாங்கஸ்ட் ஒன். சார் டெர்மட்டோகிளைஃபிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் சார்? அது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு மேடம். அது தெரியுது. டெர்மட்டோன்னு வந்ததுனால கிளைஃபிக்ஸ்னா என்ன சார்? அதான் கிளைஃபிக்ஸ். அது என்னன்னா அப்படியே பாருங்க, நான் காலையில தான் பார்த்தேன், மறந்து போச்சு எனக்கு. சரி சார். டெர்மட்டோ கிளைஃபிக்ஸ். டெர்மட்டோகிளைஃபிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை ஆக்சுவலாக, நல்ல வேர்டு இப்போ தான் ஞாபகம் வருது. மீனிங் என்னன்னா, அதாவது நம்ம உடம்புல வந்து இந்த கை இருக்கு பாருங்க, உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை பாதம், இது ரெண்டு பாகத்தை பத்தி ஸ்டடி பண்ற ஒரு சயின்ஸ். அது உள்ளங்கை பாதம். பாதம் என்னன்னா, இங்க வந்து இந்த பாதத்திலையும் இதையும் முடி வளராது. அந்த பாகங்கள் சயின்ஸ். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இங்க இருக்கிற மேடுகள், கையில இருக்கிற மேடு, பள்ளம், கைரே, இதை பத்தி ஸ்டடி தான் டெர்மட்டோகிளைஃபிக்ஸ். கைரேகை மாதிரி சார். கைரேகை வந்து வேற ஃபாரன்சிக். அது இது வந்து அது பூரா கை பூரா நடக்க ஸ்டடி பண்ற சயின்ஸ். அதுக்கு எதுக்கு சார் டெர்மட்டோன்னு அந்த ஸ்கின் ரிலேட்டட் வந்து வச்சிருக்காங்க? நானே அவனுக்கு கேள்வி கேட்க முடியுமா? வச்சுட்டாங்க. கிளைஃபிக்ஸ் போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? கிராஃபிக்ஸ் போடாம கிளைஃபிக்ஸ் போட்டிருக்கலாம். கிராஃபிக்ஸ் போட்டிருக்கலாம். அதான் கிளைஃபிக்ஸ் ஒரு மெசேஜ் அர்த்தம் இருக்கு. naturally occurring epidermal ridges and their configuration on the digits, palms, soles apart from flexion, crease and secondary folds. இதுதான் வந்து இது. ஆச்சா, ஒரு நிமிஷம் இருங்க. இது மந்த், ஆரஞ்சு, சில்வர், பர்பிள், இது நாலும் வந்து ஒரு நாலுக்கு ஒரு காமன் திங் ஒன்று இருக்கு. 4 different words சார் இது? ஆமா, 4 different words. மந்த். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா, இல்ல எல்லாருக்கும் டைம் கொடுக்கலாமா? நாங்க சொல்ல நீங்க தான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது சார். சார் ஒரு க்ளூ மாதிரி கொடுங்க சார். க்ளூவா? ஆ, க்ளூ வந்து கொடுக்க முடியாது. ரொம்ப அழகான க்ளூ சார். வச்சுக்கிட்டா இல்லைங்கிறா, தெரியாம தான் சார் வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. போட்டோகிராஃபர் வாங்க சார், போட்டோகிராஃபர். அதாவது சார், இந்த 4 லெட்டருக்கும் வந்து இந்த 4 லெட்டர் ரைம் பண்ற மாதிரி இன்னும் வேற லெட்டர் கிடையாது. மந்த்துக்கு வந்து ஆரஞ்சு, சில்வர், பர்பிள். ஆரஞ்சுக்கு வந்து ஒரு ரைமிங் லெட்டர் இருக்கு. என்னன்னா ஸ்பொராஞ்சுன்னு இருக்கு. அது வந்து ஒரு பொட்டானிக்கல் நேம். அது ஸ்பொராஞ்சுங்கிறது ஒரு பொட்டானிக்கல் நேம். மற்றபடி இந்த 4 லெட்டருக்கு வந்து நோ அதர் வேர்ட்ஸ் டோன்ட் ரைம் வித் தீஸ் வேர்ட்ஸ். சினானிம் இஸ் நாட் தேர்ங்கறீங்களா? சினானிம் கிடையாது, ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது பார்க்கறதுக்கு ரைமிங்கா இருக்க மாதிரி தெரியும். இப்போ மந்த்னு போட்டிங்கன்னா, 9th போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரைமிங் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் ரைமிங். சில்வர் போட்டு ஆலிவர் போட்டிங்கன்னா ரைமிங் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நாட் ரைமிங். அது மாதிரி. ஓகே. ட்ரம்ட். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ட்ரீம். ட்ரம்ட்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ட்ரீம். இந்த ட்ரம்ட்டுக்கு என்ன ஒரு யூனிக்னஸ்னா,
எம்டில முடியிற ஒரே வார்த்தை இதுதான். இதை ஒட்டி சில வார்த்தை இருக்கு. ஓவர் ட்ரம்ட்டு, அவுட் ட்ரம்ட்டு, ரீ ட்ரம்ட்டு அப்படின்னா வருது. பட் பேஸ் வேர்டு ட்ரம்ட்னு இருக்கு இல்லையா, இதுல இருந்து வர்றதா அந்த வேர்டு. எம்டில முடியிற சிங்கிள் வேர்டு இதுதான். பிடி, அது ப்ராம்ப்ட் வந்து பிடி, எம்பிடி. ஏதாவது வேர்டு தெரிஞ்சதுன்னா எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க சார். ஸ்டீஃபன் சார், சொல்லுங்க சார். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது சைலண்டா ஆயிடுது சார். சார் யோசிக்கும் போது எப்படி சார் சத்தமா யோசிக்க முடியும்? யோசிங்க. எல்லாரும் கிளாஸ்ல அட்டென்டிவா தான் இருக்கும் சார். நீங்க இல்ல நீங்க யோசிங்க, அது சொல்லல. நானு பதில் சொன்னதுக்கு அப்புறம் கூட எல்லாம் அமைதியாயிட்டாங்க. நமக்கு நாங்க எதுக்கு எழுதிட்டு இருக்கோம் சார். நீங்க தனியா இதுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கோங்க, எங்களை பாக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேஷனோட இருக்கும் சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். வரவேற்கிறோம். அடுத்தது போவோம். நல்ல கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்க இந்த மாதிரி. ஆமா சார், ரொம்ப ஹர்ட் பண்றாரு சார். எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே நாங்க மேடம், மன்னிக்கிறோம் மேடம், படூர் மாமி மன்னிக்கிறோம். ஐயோ, இது இன்னும் மோசமான வேர்டு. கியூ, கியூ அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, இது தெரியும் எல்லாருக்கும். கியூங்கிறது வந்து QUE UE. இந்த வேர்டு கியூன்னு ஒரு லெட்டர்லயே சொல்லலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய இத்தனை லெட்டர்ஸோட வேர்டு, அது ஸ்பெஷலா? கொஞ்சம் கிட்டக்க வரீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஒரு வேர்டு தான், இந்த ஒரு வேர்டு இல்ல, இது மாதிரி this is the only 5 letter word where even if you remove 4 letters the pronunciation is the same. ஓகே. இது மாதிரி 3 letter வேர்ட்லாம் இருக்கு. T T T இது மாதிரி 3 letter வேர்ட் இருக்கு. லாங்கஸ்ட் வேர்டு Q தான் சார். கியூன்னு சொல்றதா இந்த மாதிரி 4 லெட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டெக்னிக்லாம் கொடுத்தாருன்னா சார். நானா கொடுத்தேன். கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. டீக்கும் டீ தான், டீக்கு டீ தான், அதுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துட்டா. சில வேர்ட்ஸ் இருக்கு, சில 3 letter வேர்டு கொஞ்சம் இருக்கு. பெரிய வேர்டு. இன்னும் 2 வேர்டு சொல்லுங்க சார். டி சொன்னீங்க, Q. எனக்கு தெரிஞ்சு டிபி, பிலயே வந்து 2 வேர்டு இருக்கு. PEE இருக்கு, PEA இருக்கு. டி வந்து TEA இருக்கு, TEயும் ஒரு டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு அந்த பி சொல்லும் போது ஆக்சுவலா பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க பீஸ் தானே சொல்றீங்க, பட்டாணி தானே சொல்றீங்க. அதான் PEA சொல்லும்போது குடிக்கிற டீ இல்ல அடுத்தது பட்டாணி சொன்னாது பி. ஆமா சார். இன்னொரு பி கூட இருக்கு சார். எது? மசாலா டீயா? பி PEEP. அதான் சொன்னேன் நான். TE இருக்கு, TEA இருக்கு, PEA இருக்கு, PE இருக்கு. Words with 3 consecutive double letters. சார் ஸ்டார்டிங் லெட்டராவது சொல்லுங்க சார். எனக்கு அது ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் மறந்துடும் மேடம். லெட்டர்ல டபுள் லெட்டர் இருக்கு சார். அடுத்த ஸ்லைடு போட்டாதான் ஆன்சரே தெரியும் எனக்கு சார். 3ல டபுள் இ இருக்கு. அப்படி கிடையாது. கன்சிக்யூட்டிவா இப்ப வந்து 2 T 2 P 2 O அது மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ். SUCCESS இடையில E வந்துருது. இப்ப T 2 T லெட்டர்ஸ்ல T இருக்குல்ல, 2 T இருக்குல்ல, உடனே இன்னொரு லெட்டர் வரும், உடனே இன்னொரு 2 லெட்டர் வரும். அது மாதிரி 2 லெட்டர் இருக்கு, 2 வேர்டு இருக்கு. அடுத்தடுத்து 3 தடவை டபுள் லெட்டர் வரும். Consecutive double letters. Note the point, my lord. Yeah. சார். WWWL. என்ன சார்? சார் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. சொல்லி வைப்போம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் லெட்டர் சொன்னா கூட we can just try சார். சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். 2 வேர்டுமே ஸ்டார்ட் வித் B. B for ball சார். எஸ். பாபா. புக் கீப்பர் சார். நான் இதுல பார்த்தேன் சார்.
கூகுள் பண்ணி பார்த்தா புக் கீப்பர். தயவுசெய்து கூகுள் பண்ணாதீங்க சார், எல்லாருக்கும் இடைஞ்சலா இருந்தது. கூகுள் பண்ணீங்கன்னா டோன்ட் டெல் தி ஆன்சர். ஓகே ஓகே சார் கூகுள் பண்ணாலும் ஒழுங்கா ஆன்சர் கிடைக்கிறது இல்ல இல்ல சார். இல்ல இல்ல இல்ல, கூகுள் பண்றது தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் டோன்ட் டெல் தி ஆன்சர். ஏன்னா மத்தவங்களுடைய சிந்திக்கிறத வந்து தடை பண்றீங்க. ஏற்கனவே நாங்க நிறைய நிறைய சிந்திச்சுட்டு இருக்கோம். புக் கீப்பர், புக் கீப்பிங், 2 வேர்டு. சார் இது எப்படிங்க சார் நீங்க வந்து புக் கீப்பர் வந்து தனித்தனி வேர்டு தானே சார்? கிடையாது சிங்கிள் வேர்டு. புக் கீப் சிங்கிள் வேர்டு. இது 3 வேர்டு. ஆக்சுவலா புக் கீப்பும் இருக்கு. சார் புக்குங்கிறதே தனியா ஒரு கிடையாது சிங்கிள் வேர்டு. இது போய் பாருங்க நீங்க. சார் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இல்ல புக் கீப்பிங் நீங்க ஒத்துக்கலங்கிறதுக்காக ஆயிருமா அது? புக் கீப்பிங் தனியா ஒரு வேர்டு இருக்கு. புக் கீப்பிங் ஒரே வேர்டு மேடம். புக் கீப் தனித்தனி வேர்டு. தனித்தனி. புக் கீப் ஒரே வேர்டு. ஹவுஸ் கீப்பிங் அப்படியா? ஹவுஸ் கீப்பர் அது மாதிரி தான் ஒரே வேர்டு தான். புக் கீப்பிங் வந்து ஒரே வேர்டு. ரைட். நெக்ஸ்ட் IJ. என்னன்னா இந்த ஸ்மால் எழுதும்போது இதுக்கு மட்டும்தான் புள்ளி வைக்கிறோம். நம்ம ஸ்மால் லெட்டர்ல எழுதும்போது ஐக்கும் ஜேக்கும் புள்ளி வைக்கிறோம். வேற எந்த லெட்டருக்கும் புள்ளி வைக்கிறது கிடையாது இங்கிலீஷ்ல. இந்த புள்ளிக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னு தெரியுமா? பீரியட். இல்ல, பீரியடுங்கிறது ஃபுல் ஸ்டாப். டாட். சார் இதுக்கு ஒரு பேர் இருக்கு சார், எனக்கு நினைவு இருக்கு சார், ஆனா மறந்துட்டேன் சார். இருக்கா இல்லையாங்க சார் முடிவு பண்ணுங்க சார். இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. இல்லைங்க சார், நினைவுல இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. நினைவுல இல்ல. சரி, இப்போ அது என்னன்னு பாத்துருவோம். அதுக்கு பேர் டிட்டில். சார் நீங்க சொன்னதுதான் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன் டிட்டில். ஓகே, இது சொன்ன உடனே சரி. இப்போ ஏன் புள்ளிய வச்சான்? அடுத்த கேள்வி. தொல்காப்பிய மாதிரி இருக்கு சார். இதுக்குதான் சார் நாங்கெல்லாம் கேமரா மூடின்னு இருக்குது. நான் இல்ல சார், எந்த வம்பு வேணாம் பாருங்க. இது ஏன் புள்ளி வச்சான்? இல்ல சார், என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NU இந்த மாதிரி வேர்டுக்கு எல்லுக்கு வந்து புள்ளி கிடையாது இல்ல சார், அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக வச்சிருப்பான் சார். எதுக்கு எல் ஸ்மால் எல் லெட்டர் எல் இருக்குல்ல. இல்ல கிடையாது. இல்லப்பா அதுவும் இப்படிதானே, நேரா வந்து கீழ தானே இப்படி எல்லும் இருக்குல்ல. அது எல் வந்து ஹைட்டான லெட்டர்ல, அதுதான் ஏ வந்து கீழ தானே போகுது. டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. என்னன்னா NU M இந்த மாதிரி லெட்டரோட ஐ சேர்த்து எழுதும்போது டிஃபரன்ஸ் தெரியாது நமக்கு. சரியா எழுதல அப்படின்னா அது M ஐயா N ஐயா அப்படிங்கிறது தெரியாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக வந்து, அதாவது டாட் ஓவர் INJ distinguishes them from other letters. For example, if there is no dot over IJ in words accompanied by letters like N, M, U, it would be confusing to identify the exact word, particularly in handwritten script. Kindly write and see. எனக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிச்சு சார். இந்த லெட்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணும் போதே டாக்டர்ஸ் எப்படி எழுதுவாங்க, IAS ஆஃபீஸர் எப்படி எழுதுவாங்க அப்படியே ப்ரெடிக்ட் பண்றாங்க. இல்ல அதாவது எப்படின்னா சார், இப்போ வந்து இப்போ இங்க இருக்கிற வேர்டே அக்காம்பனின்னு இருக்கு பாருங்க. இந்த வேர்டு ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது, ஸ்மால் லெட்டர் எழுதும்போது NI போடும்போது சரியா எழுதல அப்படின்னா M ஆயிடுது. உண்மை. அதுதான் சொல்லுவாங்க அந்த திருத்தேய்க்குள்ள crossing the T's and putting the dots in, இல்லையா? அதுக்காக தான் அந்த ஐக்கு வந்து புள்ளி வச்சது. ஐக்கு ஓகே, ஜே அதுக்கு சார். ஜே அதே மாதிரி தான். பல நேரங்கள் மேனுஸ்கிரிப்ட் படிக்கும் போது தெரியும், அங்க புள்ளி வைக்கலன்னா டோட்டலா மாறிடும் எல்லாமே. ஜே அப்படித்தான், அதேதான். ஐ மேல ஒரு குட்டு வைக்க வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஐ மேல ஒரு குட்டு வைக்கணும், அடங்கி இருக்கணும். தமிழ்ல அந்த காலத்துல புள்ளி வைக்காம எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இதுல எழுதுற போது வாசிக்கிற போது இது பண்ணி, ஆனா புள்ளி இல்லாம தான் எழுதியிருக்காங்க. இந்த வேர்டு பாருங்க, ஸ்ட்ரென்த்ஸ்ங்கிற வேர்டு வந்து
ஒரே ஒரு வவல் உள்ள லாங்கஸ்ட் வேர்டு இதுதான். ஈ மட்டும்தான் இருக்கு, இது எல்லாமே கான்சனன்ட். சார் ஸ்ட்ரென்த்ங்கிறது நீங்க ஒரு வேர்ட் சொன்னீங்கன்னா அப்படின்னா எஸ் எடுத்துட்டு ஸ்ட்ரென்த்ங்கிறது இன்னொரு வேர்ட் சார். அதான் லாங்கஸ்ட், எஸ் போட்டா லாங்கஸ்ட் வேர்ட் ஆயிடுது இல்ல. ஓகே. Word strength is the longest word. ஒன் பபல். நீங்க சாதாரணமா ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 2 வவல் இருக்கும். ஒரு 5 லெட்டருக்கு மேல போச்சுன்னாவே குறைஞ்சது 2 வவல் இருக்கும். 4க்கு மேல போயிட்டாவே 2 இருக்கும் எப்பவுமே. அது வவல் இல்லாத வேர்டு வந்து ரிதம், RHYTHM, ரிதம். வவலே இல்லாத வேர்டு. பட் ஒரு 4 லெட்டருக்கு மேல இருந்தாவே குறைஞ்சது 2 வவல் இருக்கும். இப்போ வவல்கிற வேர்ட்லயே பாருங்க, OE இருக்கு பாருங்க, 2 இருக்குல்ல. அடுத்தது ஸ்ட்ரென்த்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அதுல இந்த ஈ மட்டும்தான் இருக்கு மறுபடியும். வேற இந்த வேர்டு ஒரு பெரிய வேர்ட்ல வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எங்கேயுமே இருக்காது. அப்ப திஸ் இஸ் த லாங்கஸ்ட் வேர்ட் இல்லையா சார்? இல்ல 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 அதுல ஒரு ஈ மட்டும் தான் இருக்கு. 3 முறை வருது இல்ல, அதுல ஒரு ஈ மட்டும் தான். இதுல நிறைய ஈ வருது, பட் ஸ்டில் ஈ மட்டும் தான் இருக்கு வவல்ல. ஓகே ஓகே. 4 வருது. எஸ் கணக்கே இல்ல. 1 2 ஆமா. 3 4 5 6 இருக்கு. இந்த எஸ்ல வந்து இன்னொரு மேட்டர் அதை நான் இந்த இதுல கொண்டு வர பவர் பாயிண்ட்ல கொடுக்கல ஸ்லைட்ல. அதாவது எந்த லெட்டர்ல அதிக வேர்டு ஆரம்பிக்குதுன்னா எஸ்ல தான் ஆரம்பிக்குது. டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ல தான் நிறைய பக்கம் இருக்கும். சார் ஈஸியா இருக்கு சார் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. சார் எஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ அதே மாதிரி அதிகம் யூஸ் பண்ண லெட்டர் வந்து இ டோட்டலா. ரைட், இத பாருங்க. ஐயோ ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல. ஓ, இது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வராது. மோனோவோ அப்படிங்கிறது ஸ்ட்ரீம் இன் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீம், இது சின்ன ரிவர்னு வச்சுங்களேன். ஹேஸ் 9 letters பட் ஒன்லி 1 கான்சனன்ட். என் மட்டும்தான் இருக்கு பாருங்க, மீதி எல்லாம் வவல். இதுல இட் இஸ் த லாங்கஸ்ட் நோன் நேம். திஸ் இஸ் நாட் அ வேர்ட், திஸ் இஸ் a நேம், ப்ராப்பர் நவுன். இது நேம் ஆஃப் a place with one single consonant, with only a single consonant. சார் லாங்கஸ்ட் நேமுக்கும் இது வருமா சார்? இந்த சிங்கிள் இல்ல 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 நேம்ல இதை விட பெரிய நேம்ல இருக்கு. மிசிசிப்பி இருக்கு, பிலடெல்பியா எல்லாம் இதை விட பெருசு மேடம். யூகோஸ்லோவியா, செகோஸ்லோவியாலாம் இருக்கு. அது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதாவது ஒரே ஒரு கான்சனன்ட் உள்ள வேர்டு லாங்கஸ்ட் வேர்டு இதுதான். 9 letters. ஓகே, இத பாருங்க, இத படிக்கிறதே கஷ்டம். Honorificabilitudinatibus என்னன்னா the state of being able to achieve honors அப்படின்னு ஒரு வேர்டு வச்சிருக்கான். என்னன்னா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆல்டர்னேட் லெட்டர் வந்து வவல். H consonant O vowel, N consonant O vowel, R consonant I vowel, F consonant I vowel. இது மாதிரி ஆல்டர்னேட் லெட்டர்ஸ் வந்து வவல்ஸ். இது வந்து வேர்ட் நீங்க சொன்னாதான் சார் யூஸ் பண்ற வேர்டே கிடையாது இல்ல சார். இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது இல்ல. அதே இது மாதிரி இருக்கு. பண்ண முடியலன்னா how can you say it is a word? You can pronounce. நம்மளால தெரியல அவ்வளவுதான். அதனுடைய it can be pronounced. அமுதாமா இருக்காங்களா? அமுதாமா இருக்கேம்மா, இருக்கேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாத்தையும் சின்ன சின்ன வார்த்தையே படிக்க முடியாது, எல்லாம் ஒன்றரை வண்டி இருக்கு. யாரு உட்காந்துட்டு இதை படிக்கிறது? கல்யாணி மேடம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அமுதாமா இந்த மாதிரி நீளமா நம்ம தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருக்காமா? அதர்படா யாத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதர்படா யாத்தல். டிரான்ஸ்லேஷனுக்கு தமிழ்ல அந்த வார்த்தை இருக்கு, அதர்படா யாத்தல் அப்படின்னு. அதான் இருக்கிறதுலே லாங்கஸ்டா சார்? எனக்கு தெரிஞ்சு அது அம்மா சொல்லணும். எனக்கு தெரியல சார். எனக்கு ஒண்ணு அத பத்தின இப்ப ஒண்ணு தோணல. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்கஸ்ட் வேர்ட் சொல்லுங்க அமுதா மேடம்.
எனக்கு தெரிஞ்சது அம்மா. எனக்கு இப்போதைக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. சரி சரி ஆமா. சரி, அடுத்தது போவோம். இத பாருங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இது கண்ட்ரியோட நேம். இது ஆமா UAE. இதுவும் அதே மாதிரி ஆல்டர்னேட் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் உள்ள வேர்டு. இது நேம் டோட்டலா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சார் ஓ ஆரம்பிக்கிறதே வவல்லையா? ஆமா சார் ஏன் சார் சிவகனியை உள்ளே வெளியே இழுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. ஸ்கிரீன்ல போயிட்டு இருந்தது, இப்ப இதாயிருச்சு. அவங்க அங்க ஆமா பசங்க ஆச்சா, ம். ரைட். இதே மாதிரி இந்த எஜுகேஷன்ங்கிற வேர்டு வந்து எல்லா வவலும் இருக்கும், ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும். ஏஇ ஐஓயு எல்லாமே இருக்கும். டி மட்டும் இருக்குன்னு. டிடிஎன் சி TN 3 இருக்கு. DTN. சி சி என்ன ஸ்பெஷல் சாருங்க? ஆல் vowels are there occurring only once. அது அப்பவே ஒண்ணு சொன்னீங்களே. அது ஆல் vowels இருக்கிறது வந்து ரிப்பட்டிஷன் இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆல் vowels இருக்கிறது வந்து அது இந்த வேர்டு பிலிப்பைன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீம் வேர்டு மேடம். அது இதுதான் ஒரே வேர்டா சார்? இதுதான், அதாவது இந்த ஒன்லி ஒன்ஸ் அக்கர் ஆகிற ஒரு வேர்டு. இது வேற ஏதாவது வேர்டு இருந்தா தேடி இருந்ததுன்னா சொல்லுங்க எனக்கு. வெல்கம். யாரு கோடு போட்டுக்கிட்டு இருக்கா அதுல? அதுதான் சார் நான் முதல்லயே கேட்டேன். அங்க அங்க இவங்க சிவகனி யாரும் மொபைல்ல வந்து இது பண்றாங்க. அது எப்படி சார்? அத கொஞ்சம் எடுத்துருங்க மேடம். யாரு போட்டாத? சிவகனி லெஃப்ட். சார் எப்படி போட முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? தெரியல எனக்கு. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. பாருங்க அடுத்தது கிளியர் பண்ணுவோம். the strongest muscle in the body எது சார்? ஐதான். நாக்கு சார். யாரது? நாக்கு. நாக்கு, எஸ். டங். டங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். டங். அதனால தான் போல இருக்கு சார். இதுல குத்தி இந்த அழகு அப்படின்ட்டு இழுக்கிறாங்க பாருங்க. தேரை இழுப்பாங்க, ஏதாவது இழுப்பாங்க. அது கன்னத்துலயும் குத்துவாங்கப்பா, முதுகுலயும் குத்துவாங்க. ஆமா, நாக்குக்கு சொல்றேன். ஓகே, ஃபோர்ட் நைட் அப்படிங்கிற வேர்டு தெரியும் நமக்கு இல்லையா? 2 weeks. இந்த ஃபோர்ட் நைட் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? வெளியில போயிட்டு வரட்டுமா இல்லைன்னா என்ன சார்? பரவாயில்ல, சரி விடுங்க. சிவகனி பையன் ஏதோ விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், இந்த ஸ்கிரீனே வந்து நீங்களும் சாரும் மட்டும் தானே இது பண்ண முடியும். இது பண்ண முடியாது சார். நான் இப்ப எதுவும் பண்ணலைங்க சார். நீங்க ஒண்ணும் பண்ணல மேடம். நீங்க உங்க பேரை யாரா சொன்னாங்க? இல்ல, அதுல வந்து சிவகனின்னு காமிச்சது. பேர் வந்தது அதனாலதான். இது யாரும் பண்ணலாம். இப்ப எனக்கு கூட பண்றதுக்கு விடுங்க, அதை பாத்துக்கலாம். இது இப்போதைக்கு இந்த புலன் விசாரணை வேண்டாம். கிளியர் பண்ணிட்ட விடுங்க. சரி விடுங்க. ஓகே, குட், தேங்க்யூ. ஃபோர்த் நைட் எப்படி வந்ததுன்னா 14 nights, அதுல இருந்து ஃபோர்த் நைட் வந்தது. 14 nights 2 வாரம். ஓகே, 2 weeks. அதான், அதனால 14 days. ஓகே ஓகே. 14 nights வந்தாதான் 15th day வரும். 15 days தான். ஓகே ஓகே ஓகே. 14 days. I am clapping sir. ஓகே ஓகே. 4 days அப்படின்னு வருது. கேமரால திறந்துட்டு கிளாப் பண்ணா நல்லதானங்க இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரா வந்து போயிட்டு இருக்கோம் சார். ஃபுல் ஸ்கிரீன் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரிட்டிக் அண்ட் கிரிட்டிக் என்ன தெரியுமா யாருக்காவது? கிரிட்டிக்னு ஒரு வேர்டு இருக்கு, கிரிட்டிக் QUEன்னு ஒரு வேர்டு இருக்கு. கிரிட்டிசைஸ் பண்றது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். என்ன சார்? கிரிட்டிசைஸ் பண்றது ஒண்ணு, கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். சார் அது கிரிட்டிசைஸ், இது கிரிட்டிக் நவுன். கிரிட்டிக் கிரிட்டிக் ரெண்டும் ப்ரொனன்சியேஷன் ஒண்ணுதான். பட் there are 2 words. சார் ஒன்னு வந்து கிரிட்டிக் சொல்றாங்க. வருமா சார் அது? கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறதுல வருமோ? இல்ல கிரிட்டிசைஸ் வேற. அப்ப இந்த விமர்சன கண்ணோட்டம் இல்லையா அது? விமர்சனம் வந்து இங்க பாருங்க,
கிரிட்டிக் QE வந்து விமர்சனம். ஓ கடைசியா சி போட்டா விமர்சகர், ஒன் ஹூ ரெவ்யூஸ். கிரிட்டிக் ஃபர்ஸ்ட் விமர்சகர். QE போட்டா ரெவ்யூ. நான் அததான் சொல்ல வந்தேன் சார். டாடாடாடாடா. உங்களுக்கு தனியா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் மேடம். தேங்க்யூ சார். எப்படி ஃப்ரேம் பண்ணி வேணுமா, ஃப்ரேம் பண்ணாம வேணுமா? சைடுல ஃபுல் சைடுல வந்து ரெட் கலர்ல பார்டர் போட்டு வேணும் சார். சரி மேடம், சரி, ஓகே, கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். கோல்டு கொடுக்காம ஃப்ரேம் யாருக்கு போட்டு கொடுக்க போறோம்? கோல்டு ஃப்ரேம் போட்டு வேணும். சரி சார், சரி சார். நேயர் விருப்பம் நிறைவேற்றப்படும். ஆனா எப்பன்னு தான் தெரியாது. ஹார்ட் ஹார்ட்லி, ஸ்மூத் ஸ்மூத்லி. அதாவது ஒரு வேர்டு போட்டு LY போட்டா ஒன்று மீனிங், ஸ்மூத் போட்டா ஸ்மூத்லி, ஹார்டு ஹார்ட்லி. ஆனா ஹார்டு வேற, ஹார்ட்லி வேற. அது தெரியுமா? ஆமா சார். ஹார்டுன்னு ரொம்ப ரஃபா இருக்கிறது. ஹார்ட்லின்னு ஹார்ட்லி இஸ் 5 rupees only அப்படின்னு சொல்லி. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது மேடம். ஹார்ட்லினா ரேர்லி, ஆ ஹார்டுனா டிஃபிகல்ட். ஸ்மூத் ஸ்மூத்லி ஒரே மீனிங் தான். ம். இந்த ஹார்டு ஹார்ட்லி மட்டும்தான் வந்து டோட்டலி இது வேற மீனிங். LY போட்டா சேர்த்தா. மீனிங் ரெஸ்பெக்டபிள் போஸ்ட் இல்ல சார் ஹார்ட்லி இது அப்படின்றப்ப. அதான் சார், ஹார்ட்லினா ரெஸ்பெக்டபிள் போஸ்ட் கிடையாது, ஒரு ரேர் அதிகாரி. அர்த்தம். அதாவது என்னன்னா, இட் ஹார்ட்லி ரெயின்ஸ் ஹியர் அப்படின்னா இங்க ரெயின் பெய்யறதே கிடையாதுன்னு அர்த்தம். ஹார்ட்லி 2 times அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இட் ஹார்ட்லி ரெயின்ஸ் ஹியர் அப்படின்னா he hardly speaks அப்படின்னா he doesn't speak அப்படின்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒன்லி அனிமல்ஸ் தட் கான் ஜம்ப், ஒன்லி அனிமல்னு வந்திருக்கணும். ஒன்லி அனிமல் தட் கான் ஜம்ப். கரெக்ட் பண்ணிட்டீங்க சார். அது எலஃபண்ட் சார். வெரி குட், வெரி குட். எலிஃபென்ட். யாரு அது? வெரி குட், வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். அவங்க திருச்செந்தூர் கோயில்ல பார்த்துட்டு சொல்றாங்க சார். பாத்தீங்களா? படிச்சது சொல்றேன் சார். யானை நீங்க ஜம்ப், அதாவது ஜம்ப் பண்றத பார்த்திருந்தா தெரியும். யானை ஜம்ப் பண்ணாத, அதை எப்படி பார்த்து சொல்ல முடியும்? அது படிச்சுதான் பல்ல சொல்லிருக்கணும். பார்த்திருப்பாங்க சார். அதான் அதான். ஓகே. ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சேம் மீனிங் சார். என்ன மீனிங்? ஹோமோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், சினோனிம்ஸ். சினானிம் தான் சேம் மீனிங். ஆன்டோனிம்ஸ் இஸ் ஆப்போசிட். ஈக்குவலன்ட் மீனிங். ஆன்டோனிம்ங்கிறது ஆப்போசிட். ஹோமோனிம்ஸ். சார் இனிமேல் நாங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரோம் சார். படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. சரி, மேட்ருக்கு போயிடலாம். ஏன் டிலே பண்ணிக்கிட்டு? இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேக்குது. இங்க பாருங்க. A word that is spelt alike another word, spelt like another word, or pronounced like it, but which has a different meaning. OUR, HOUR அதெல்லாம். இல்ல அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க அடுத்த ஸ்லைட்ல. Can you get me a can? I want to book another book. As and when I go to a bank, I always bank on my friend for filling in forms who loves to spend much time by the bank of a river. இந்த 3 பேங்க்குக்கு வேற மீனிங் இருக்கு. இந்த மாதிரி வேர்டு வந்து ஒரே வேர்டு வேற மீனிங்ல 2-3 தடவை யூஸ் பண்ற வேர்டுக்கு பேரு தான் ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ். ஆமா சார், இதுக்கு தான் சார் உண்மையா கை தட்டணும். இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு சார். ஆக்சுவலா நான் இதை 3 தான் எடுத்து போட்டேன். நிறைய இருக்கு சென்டென்சஸ் இது மாதிரி. மீதியெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இருங்க இன்னும் இப்போ போடுறேன். அதுல வந்து இந்த கோர்ஸ் நான் போடல. நான் அதை நான் வேணா அனுப்புறேன். நம்ம குரூப்ல அனுப்புறேன் நாளைக்கு. ஓகே. கான்ட்ரானிம்ஸ்னா என்ன? 4 வார்த்தை வந்தது. இல்ல சேம் வேர்ட் டிஃபரண்ட் மீனிங்கா சார்? அதை பாருங்க. லெஃப்ட். அதேதான். இங்க பாருங்க. லெஃப்ட், அதாவது லெஃப்ட்ங்கிறது வந்து
அதுல வந்து வேற மாதிரி வெர்பல் மீனிங் வரும். இதுல எப்படின்னா ரிமைனிங், லெஃப்ட் கேன் மீன் போத் ரிமைனிங் அண்ட் டிபார்ட்டட். 2 fruits are left in the table அப்படின்னா ரிமைனிங். அது he has left, மீனிங்கே வேற. உண்மைதான் அது, உண்மைதான். ஆஃப்னா கேன் மீன் போத் ஆக்டிவேட்டட் அண்ட் டீஆக்டிவேட்டட். தி மேட்ச் ஹாஸ் பீன் செட் ஆஃப் அப்படின்னா ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் ஆக்டிவேட்டட். இட் ஹாஸ் பீன் ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்படின்னா ரீஆக்டிவேட்டட். செட் ஆஃப் ஆக்டிவேட்டட். ஓவர் சைட் அதே மாதிரி. ஓவர் சைட்டுங்கிறது மீன்ஸ் வாட்ச்ஃபுல் கேர் அண்ட் inadvertent எரர். ஓவர் சைட்னாலும் கேர்ஃபுல்லா பார்க்கணும், ஓவர் சைட் தான். எரரும் பை ஓவர் சைட் இட் ஹாஸ் பீன் டன் அப்படின்னா தவறா செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்கிரீன்ங்கிறது அதே மாதிரி தான். ஸ்கிரீன் என்ன? ஷோ அண்ட் டு ஹைட். எப்படி சார் ஹைட் வரும்? ஆமா, ஷோ ஸ்கிரீன் போட்டு மூடுறோம் இல்லப்பா. இட் ஹஸ் பீன் ஸ்கிரீன்ட். ஸ்கிரீன் போட்டு மூடுறோம்ல. இட் ஹஸ் பீன் ஸ்கிரீன்ட். Using only the 4 letters below, create a 7-letter word. UMNI. இதை வச்சு ஒரு 7-letter word யூஸ் பண்ணணும். ரெப்பிட்டிஷன் வரணும், இல்லைன்னா பண்ண முடியாது. இந்த ஸ்கிராம்பிள்ல வரும். இது ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான, ரொம்ப இது திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதை எனக்கு முனின்னு வருது. அலுமினி ஏ எல்லாம் வருதே, ஏ எல்லாம் வருது. இது மட்டும் தான் இருக்கணும். மினிமம். மினிமம், எஸ், கரெக்ட். சூப்பர். மினிமம். இந்த 4 லெட்டர் மட்டும் தான் இருக்கணும். மினிமம். குட். நீ எத்தனை மினிமம். சொன்னோம்? ஓகே. ஒண்ணுதானே? ஆமா ஆமா, மினிமம். அதான் ஆன்சர். ஒண்ணுதானா சார்? ஆமா ஆமா ஆமா. டாட்டர் டபலியான் அப்படின்னா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கு இது இதுக்கு இது ரொம்ப பேர் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம டெய்லி பாக்குறோம் ஆல்மோஸ்ட். சாட்டர் பாக்ஸ் வெளியில சார். போனீங்கன்னா, மாலுக்கு போனீங்கன்னா இந்த மீனிங் உள்ள ஆட்களை பார்த்துருக்கோம், நம்ம பார்ப்போம். ஆனா இதுக்கு தான் அந்த வேர்டு அப்படிங்கிறது தெரியாது. மாலுக்கு போனா பாக்குறோம்னா செக்யூரிட்டியா சார்? இல்ல இல்ல, இன்னைக்கு நீங்க மெட்ராஸ் ரோட்லயோ ஒரு மெட்ரோலயோ எங்கேயோ இப்போ ரோட்ல போறீங்க அப்படின்னா நிச்சயம் யாராவது ஒருத்தர் இந்த இந்த அந்த வேர்டுக்குள்ளான மீனிங் உள்ள ஆளை பார்ப்பீங்க நீங்க. பெக்கரா? புரியல. பெக்கர். பெக்கர் இல்ல சார். டிராஃபிக் போலீஸா சார்? இல்ல இல்ல இல்ல. லிஃப்ட் மேனா? நோ நோ நோ. அவர் எப்படி சார் ரோட்ல பாப்பீங்கறேன். ரோட்ல இருக்க மாட்டாங்களே. அவர் லிஃப்ட் விட்டு இறங்கி வந்த ரோட்டுக்கு தானே வரணும். அப்படி லிஃப்ட் மேன் எப்படி தெரியும் உங்களுக்கு? அதாவது சார், கிழிஞ்ச துணி போடுறான் பாருங்க, அந்த ஆளுக்கு பேரு இது டாட்டர் டபுள். இப்ப பேஷனா கிழிஞ்ச துணி வச்சு ஆமா பணம் வச்சு சார். போடுறதுலாம் ஜீன்ஸ் அதுதான் பேண்ட் பேரு. கிழிச்சே போட்டுக்கிறாங்க. நீங்க வேற. அப்ப எல்லாரும் பர்சன் வேரிங் இல்ல டோன். இல்ல, நீங்க நீங்க ரிவர்ஸ் போயிட்டு அந்த நேம் இன்னொரு முறை படிங்க, எல்லாருக்கும் தெரியணும். டாட்டர் டபுளியான். எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நீங்க சொல்லலாம், சொன்னாலும் யாருக்கும் சொன்னாலும் புரியாது. ஆமா. நீங்களும் மாலத்தையும் மாலுக்கு போனீங்கன்னா சார் யாராவது கிழிச்சிட்டு போட்டுருந்தாங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கலாம். ஆமா. நான் வீட்லயே போட்டுக்கிறாங்கப்பா பசங்க. பையன்லாம் வாங்கிட்டு வரான் புதுசா மாலுக்கு jeans போறதுக்கு வாங்கிட்டு வரான். சொல்றேன். மேடம், வீட்லயே டாட்டர் டபுளியான் வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில போனுங்கிறாங்க அவங்க? எதுக்கு மாலுக்கு? புதுசா வாங்கிட்டு வர்றதே கிழிச்சதுதான் வாங்கிட்டு வராங்க. நாங்களே அவங்களும் இல்ல. கேர்ள்ஸ் தான் போட்டுக்கிறாங்க இப்போ ஜீன்ஸ் பேண்ட் அது மாதிரி. ஆமா 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 ஆமா. ஜாக்கெட்லயே கிழிஞ்சு விழுந்திருக்கேன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாக்கெட்லயே கிழிச்சு. நம்மளே எது சொல்றோம், சார் எது சொல்றாரு? சார் அடிக்கடி வெளிய போய் போட்டோ சின்ன பசங்க அப்படிதான் சார் பேசுவாங்க. ஸ்டீஃபன் சார், எந்த போட்டோ எல்லாம் இங்க வருது வரலன்னு தெரியல வேற. அது வேற இருக்கு. கோயில் எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க சார். அது மாதிரி போட்டிருந்தேன். சரி, அடுத்ததுக்கு போயிடலாம் மேடம். வாட்ச், லுக், சி. என்ன டிஃபரன்ஸ்? நீங்க டெய்லி போடுறது மாதிரி இருக்கு சார். இது காலையில இது நான் ஒரு தடவை போட்டிருக்கேன் நான். ஓ வாட்ச், வாட்ச்.
கண்காணித்தல் சார். வாட்சா? சரி. ஆமா. லுக்கு? பாக்குறது. சி? போற வழியில பாக்குறது. லுக்க வந்து போற வழியில லுக் பண்ண மாட்டீங்களா? லுக் வந்து ஸ்டேரிங் சார். சார் ஒரு கருத்தோட பாக்குறது சார். லுக். நில் கவனி ரொம்ப லுக் விடுற அப்படின்னு கேக்குறாங்கல்ல சார். பாத்தீங்களா மேடம்? சார் என்ன லுக் விடுறாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? நோட்டீஸ் பண்றது சார். சீனா சீனா அவங்க மேடம் சொன்னது கரெக்ட். அவங்க தமிழ்ல சொன்னாங்க. சிங்கிறது வந்து சாதாரணமா பாக்குறது. லுக்குங்கிறது பாருங்க, அடுத்து சொல்லியிருக்கேன் பாருங்க. லுக், டு லுக் அட் சம்திங் டைரக்ட்லி. சி வந்து டு see something that comes into our sight that we were not looking for. சும்மா போற போக்குல பாக்குறது தான் சி. வாட்ச்ங்கிறது டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி, யூசுவலி அட் சம்திங் தட் இஸ் மூவிங். ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றது வாட்ச். லுக்குங்கிறது குறிப்பிட்டு பாக்குறது. அவங்க சொன்னது கரெக்ட், தமிழ்ல சொன்னாங்க, கரெக்டா சொன்னாங்க. கண்காணித்தல் வாட்ச். கூர்ந்து நோக்குதல் லுக்கு. சாதாரணமாக பார்த்தல் வந்து சி. நோக்குதல்னு சொல்றாங்கல்ல, என்னமோ அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. பார்த்தல், நோக்குதல், நோக்கதிர் நோக்குதல். பாருங்க, அவங்க அமைதியா இருந்தாங்க, கரெக்டா சொன்னாங்க பாருங்க. தமிழ்ல கூட இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. கூர்ந்து கவனித்தல். பாருங்க, ஸ்டாப் லுக்கிங் அட் மை டைரி. ஒருத்தரோட டைரியை பார்க்கும்போது என்ன கூர்ந்து பார்க்கறது. ஸ்டாப் லுக்கிங் அட் மை டைரி. ஐ வாட்ச் த ஸ்னோ ஃபாலிங். ஐ டோன்ட் பிளே டென்னிஸ் பட் ஐ see them playing every day. தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன் நான், வேற ஒன்று. ஓகே, தேங்க்யூ. இதுல ஒண்ணும் இல்ல சார், இதுல ஒண்ணும் இல்ல, இதுல ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. வெல்கம். எக்ஸாம் இருக்கா? என்ன சார்? எக்ஸாம் இருக்கு சார். அது கூகுள் ஷீட் கொடுத்தீங்கன்னா நாங்க ஃபில் பண்ணிடுவோம். எவ்வளவு மார்க்குன்னு பார்க்கலாம். எல்லாம் அமுதா மேடம் ஒரு கை தட்டுங்க. எல்லாம் எஸ், எல்லாரும் அவங்க கை தட்டுங்க. சார் ஏதோ ஒண்ணு என் பங்குக்கு நானும் சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா? இல்ல மேடம், நீங்க எவ்வளவு அழகா வாட்ச் பண்ணீங்க. கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் பாத்துருக்கோம். சி பண்ணிருக்கோம். நாங்கெல்லாம் எப்படி பாத்துருக்கோன்றது தெரியுது. இதுங்களா? இப்ப மத்தவங்க எல்லாம் கேமரா ஆன் பண்ணாதெல்லாம் எப்படி லுக் விடுறாங்கன்னு தெரியுது. அமுதாமா மறுபடியும் திருவாசகம். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம். நான் நினைச்சேன் கல்யாணி, என்ன திருவாசகம் துரத்தி துரத்தி அடிக்குது. அங்க குரூப்லயே விட மாட்டேன்னு இங்கே வருது. ஆமா, ஒருத்தர் மதுரைக்கு போனாலும் போனாரு, படாத பாடுபடுத்து மதுரை. அவரு எங்க போனாலும் அதேதான் சார். மதுரையும் கிடையாது, படிப்பாக்கமும் கிடையாது அவருக்கு. இன்னும் ஏதாவது கேட்க ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாம். அமுதாமா, நீங்க ஒரு நாளைக்கு இதே மாதிரி தமிழ்ல சிறப்பான இதெல்லாம் கொண்டு வாங்கம்மா. ரைமிங் சொன்னல, ஹங்கிரி ஆங்கிரி, இதுக்கும் அந்த ரெண்டு வேர்டு மட்டும் தான் ஜிஆர்வேன்னு முடிகிற வார்த்தை. ஹங்கிரி ஆங்கிரி, வேற எந்த வேர்ட்லயும் ஜிஆர்வேன்னு முடியாது. அது ஒண்ணு இருக்கு. நான் பல இது போடல. ஜாங்கிரி சார். கரெக்ட். சரி, கரெக்ட் மேடம். நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. இன்னைக்கு அமுதாமா ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. சார், இங்கிலீஷ் ஆல்பபெட்ல மோஸ்ட் லீஸ்ட் யூஸ்டு வேர்ட் எது தெரியுமா சார்? லீஸ்ட் யூஸ்ட் லெட்டர்னு சொல்லுங்க. லெட்டர் சாரி, லீஸ்ட் யூஸ்டு லெட்டர். இதுக்கு தான் ஒரு ஆள் வேர்டுங்கிறது. நோ சார், நம்ம பேரா சார்? நோ நோ நோ, லெட்டர், லீஸ்ட் யூஸ்டு லெட்டர். லெட்டர் கியூவா சார்? எஸ், கியூ. சார் எல்லாரும் எனக்கும் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கேன் நானு.
டிஐஓஎன் முடிகிற வேர்ட்ஸ்லாம் ஷன்னு யூஸ் பண்ணுறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நேஷன், எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஆமா ரேஷன், பங்க்சுவேஷன். ஓகே. இது ஏற்கனவே கேட்டிருக்கேன் நான். ஆனால் தெர் ஆர் சர்டன் வேர்ட்ஸ் விச் எண்ட் இன் டிஐஓஎன் பட் நாட் ப்ரொனவுன்ஸ்ட் as ஷன். ஆமா கேட்டிருக்கீங்க சார், கேட்டிருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கு சார். மிஷன் சார். மிஷன் வந்து அது MISSION மேடம். சந்தன சார் அது போன வருஷம் கிளாஸ் சார். நாங்க போன வருஷம் பாஸ் பண்ணி வந்துட்டோம் சார். பாஸ் பண்ணிட்டீங்கன்னு யார் சொன்னது சார்? பாஸ்னா அங்க இருந்து பாஸ் பண்ணி வந்துட்டோம்னு அர்த்தம். கடந்துட்டான். நிறைய வேர்டு இருக்கு சார். அது மாதிரி டிஐஓஎன்ல முடிஞ்சு ம், ஷன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாத வேர்டு ம், நிறைய இருக்கு. ம், என்ன இது நான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, அது டிஏஓஎன் முடியும். அது கொஸ்டின் கிடையாது, கொஸ்டின். இதை நான் வந்து பசங்கள்கிட்ட கேட்கும்போதே ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் நான். சொல்லிட்டு இப்போ நான் பேசும்போதே அந்த வேர்டை சொன்னேன் அப்படிமே மண்டே பிச்சுப்பாங்க. சஜஸ்ஷன், கன்ஜஸ்ஷன், கம்பஸ்ஷன், பேஸ்டியன், அது மாதிரி கவுண்டர் கொஸ்டின். நாங்களாம் சன்னு தான் சார் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். தப்பு அது. எங்களுக்கு தெரியாது. எக்ஸாஸ்ஷன். அது என்ன சார் பெரிய தப்பு? நம்ம கன்வீனியன்ட் தான் சார். எல்லாரும் அமுதம் அழா வந்து லாங்கிறாங்க. அதுவே ஒழுங்கா நானாவே உச்சரிக்க தெரியல. நீங்க நம்ம தமிழை பத்தி கவலைப்படல, இங்கிலீஷ வந்து சரியா படிக்கல அப்படின்னு சொல்றீங்க. பெரிய பெரிய எம்பி எல்லாம் பேசும்போதே இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்ல தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதாவது இந்த இன்னொன்னு, இந்த மேஜர் கான்டினென்ட்ஸ் இருக்குல்ல, ஏசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், ஆப்பிரிக்கா, இந்த 5 கான்டினென்ட்டுகளும் ஒரு ஒற்றுமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏ வருது அதுலயும். எல்லாம் யூரோப்ல ஈ வருது. அங்க ஏ சைலண்ட் சார். ஏவே இல்ல. அமெரிக்கால எங்க சார் ஏ சைலண்ட் ஆச்சு? யூரோப்ல ஏ சைலண்ட். யூரோப்ல ஏ சைலண்ட்ங்க சார். எதுல ஆரம்பிக்குதோ இல்ல எதுல ஆரம்பிக்குதோ அதுலயே முடியும். அந்த லெட்டர்ல ஆரம்பிக்குதோ அந்த லெட்டர்ல முடியும். ஏசியா, அமெரிக்கா இது ஏல ஆரம்பிச்சு ஏல முடியுது. ஆஸ்திரேலியா, யூரோப் வந்து ஈல ஆரம்பிச்சு ஈல முடியுது. ஆப்பிரிக்கா ஏல ஆரம்பிச்சு ஏல முடியுது. சார் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா தானே சார்? நான் இந்த 5 தான் கண்டேன். நான் கேட்ட கேள்விக்கு சரியா கவனிக்கணும். அப்புறம் பார்த்தா கிரீன்லாந்து போல நீங்க. இந்த டைப்ரைட்டர்ங்கிற வேர்ட் இருக்குல்ல சார், சார். அப்ப ஏன் சார் அட்லாண்டாவும் அப்படி அட்லாண்டா இல்ல? ஓகே. அட்லாண்டா கான்டினென்ட் மேடம். அண்டார்டிகா ஏன் சார் விட்டீங்க? நான் கேட்டதே 5. ஏன் சார் அண்டார்டிகா விட்டீங்க? அதுவும் ஏல தொடங்குது. ஏல தொடங்கி ஏல ஆமா ஏல முடியுது. கரெக்ட் கரெக்ட் சார், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நாங்க கொடுத்திருக்கோம் சார். சரி மேடம், உங்களுக்கு 2 ஃப்ரேம் போட்ட பாராட்டு பத்திரம் கொடுத்துறேன். ஒன்னு yellow கலர் சார், ஒன்னு ரெட் கலர். ஓகே ஓகே சார் 2 கிலோ தங்கம் கொடுத்துருங்க சார் போதும். அது ஸ்டீஃபன் சார் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, கொடுத்தாலும் கொடுத்துருவாரு, சொல்ல முடியாது. சார் டைப்ரைட்டர்ங்கிற வேர்ட் இருக்குல்ல, 2 கிலோ தங்கம் கொடுக்கறது நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். எங்க சார் உட்கார்ந்திருப்பீங்க? அதானே, வேற எங்கே இருப்பேன். வேற போறோம் பாத்துக்கீங்கப்பா. எம்ஐஎம் இல்லாம மாலத்தி பாத்து கவனம். புரியலப்பா சார். என்ன கேள்வி யாரும் பார்க்கல. டைப்ரைட்டர்ங்கிற வேர்ட் இருக்குல்ல, டைப்ரைட்டர் ஏன் வந்தது பேருன்னு இல்ல 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 இது என்ன யூனிக்னஸ்னா அந்த வேர்டுல இந்த கீபோர்டு இருக்குல்ல, ஆமாங்க, கீபோர்ட்ல டாப் ரோ இருக்குல்ல, கியூல இருந்து பி வரைக்கும் இருக்குல்ல, அந்த டாப் ரோ மட்டும் யூஸ் பண்ணி வர்ற வேர்டு தான் டைப்ரைட்டர். QWERTY போர்டு, QWERTY இருக்கு இல்லையா, அந்த QWERTY லைன் இருக்குல்ல, அந்த டாப் ரோ மட்டும் யூஸ் பண்ணி டைப் பண்ற வேர்டு தான் டைப்ரைட்டர். அப்புறம் அந்த கியூ இல்ல இல்ல அந்த ரோ மட்டும் எல்லாமே இல்ல. டைப்ரைட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. டாப் ரோல இருக்கு. என்னதுதான் சார் டோட்டலா நன்றின்னு போட்டு போயிட்டாரு. என்ன சார், நீங்க இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுத்தாலும் நாங்க நன்றி தான் போடுவோம், நன்றி போட்டு போயிட்டாரு. யாரு? வினத்து தான் சார். அப்படியா, சரி சரி முடிச்சிடலாமா நம்மளும்? ஏன் சார் டைம் இருக்கு?
சொல்லட்டுமா? அமுதாமா சாப்பிட்டீங்களா? நான் எப்பவுமே முன்னாடியே சாப்பிட்டுருவேன். நான் கூட சரி சாப்பிட்டேன். சார் முடிச்சாலும் நாங்க பேசி தானே சார் இருக்க போறோம். அதுதான் ரைட். இந்த அக்மார்க்னு ஒரு மார்க் இருக்குல்ல, ஆமா ஆமா. சார். அந்த ஏஜி எதை குறிக்குது தெரியுமா? ஏஜின்னா கோல்டா சார்? நோ 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 ஏய் நோ நோ கோல்ட்லயே நோ இருக்காங்கடாப்பா. இல்ல அக்ரிகல்ச்சர் எம்ப்ளா சிம்பல் என்ன சார் ஏஜிக்கு? அக்ரிகல்ச்சரா கோல்டு சார்? தானே சார்? எஸ், அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அது ஆக்சுவலா அக்மார்க் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் வந்து மார்க், அக்ரிகல்ச்சர் வந்து ஏஜி. வினிதி தான் சார். இவரு சிவகுமார் சார் சொல்லிட்டாரு பாருங்க கரெக்டா. கரெக்ட். ஏமா எல்லாத்துலயும் அக்மார்க் வாங்குறேன். டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றீங்களா அக்மார்க்? இன்னொன்னு இந்த டிப்ஸ் கொடுக்குறோம்ல, டிப்ஸ், ஆ, அது வந்து எதுல இருந்து வந்தது தெரியுமா? இந்த வேர்டு நல்ல வேலை வேர்டு சொல்லிட்டீங்களே, நான் பாக்கெட்ல இருந்து வந்து சொல்லிருக்கலாம். இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். என்ன சார்? டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ். சோ அது கொடுத்தாதான் ப்ராம்ப்ட் சர்வீஸ் வரும். அதுக்காக அதுக்கு பண்ணியிருக்கான். அப்போ முன்னாடி கொடுக்கணுங்க, நம்ம பின்னாடி தெரியல, அது எப்படி வந்தது தெரியல. இந்த சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட், கேப்பபிள், இன்கேப்பபிள்ங்கிற வேர்டு ஐயன் போட்டா ஆப்போசிட்டா வருது இல்ல, அது மாதிரி ஆப்போசிட்ல இல்லாத ஒரு வேர்டு இருக்கு. ஐயன் போட்டீங்கன்னா ஆப்போசிட் கிடையாது. இன்னசென்ட் இருக்கு. இல்ல ஒரு வேர்டு முன்னாடி வரணும்ல, இன்னொரு வேர்டு சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட். எதை போட்டு நொசன்ட், இன்னொசன்ட் கிடையாது. அதாவது ஃப்ளேமபிள், இன்ஃப்ளேமபிள். நீங்க இந்த பெட்ரோல் டேங்க் போகுதுல்ல, ஹைலி இன்ஃப்ளேமபிள்னு போட்டிருப்பான். ஆமா, ஹைலி ஃப்ளேமபிள் போட்டிருக்க மாட்டான். ஃப்ளேமபிள்னா தீப்பிடிக்கக்கூடியது, இன்ஃப்ளேமபிள்னா எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. இப்ப நீங்க எல்லாருக்கும் தீ பத்த வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு. அதே மாதிரி வேல்யூபிள், இன்வேல்யூபிள். வேல்யூபிள் வந்து வேல்யூபிள், இன்வேல்யூபிள்னா மோர் வேல்யூபிள். That cannot be measured. Value cannot be measured. போதும் சார், வேற ஏதாவது பேசிக்கிறதா பேசிக்கலாம். இன்னொன்று சார், இந்த போஸ்ட்போனுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ப்ரீபோன் யூஸ் பண்றோம்ல. அட்வான்ஸ். There is no word called prepone. It is only advance. It is Indianized word. Preponeங்கிறது Indianized word. Advanced தான், it is rescheduled or advanced. Everything has been advanced. இதுல வந்து இந்தியனைஸ் வேர்டுனா உலகத்துல அவன்லாம் கண்டுபிடிக்கிறான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்தியனைஸ் வேர்டு எடுத்துக்க வேண்டியதுதானே. யார் சார் இல்ல, ஆக்சுவலா அது prepone. There is no word. Actually புது வேர்டா எடுத்துக்க வேண்டியதுதான் சார். அதான் சார், we have created one such word. மிக்க மகிழ்ச்சிமா, கிரியேட் பண்ணா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்ப ஏற்கனவே வந்து இந்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏற்கனவே கேட்டிருக்கேன். யார் பதில் சொல்ற பார்க்கலாம். வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வெதர்னா இன்னைக்கு என்னன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு இப்படி இருந்தது, நாளை அப்படின்றது வெதர் சார். கிளைமேட்னா நம்ம அந்த இது கிளைமேட் இருக்குல்ல, அது மாதிரி. எது கிளைமேட்னா இன்னைக்கு இது சொல்லக்கூடாது சார். இன்னைக்கு சொல்றது வந்து வெதர் தான் சார் சொல்லணும். சரி, கிளைமேட் சொல்றது வெதர் சொல்லணும். கிளைமேட்னா இப்ப நம்ம மாதிரி இருக்குது இல்லையா, இலையுதிர்காலம் அந்த மாதிரி, நம்மளோட சம்மர், வின்டர் அது மாதிரிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் கிளைமேட்னு சொல்றோம். சீசன். அது சம்மர், வின்டர்ங்கிறது சீசன். நீங்க கிட்டக்க வந்தீங்க இன்னும் கொஞ்சம். என்னன்னா வெதர்ங்கிறது அந்த பர்టిక్యులர் வெதர்ங்கிறது ஷார்ட் டேர்ம், கிளைமேட்ங்கிறது லாங் டேர்ம். இல்ல, இன்னைக்கு நம்ம சொல்லும் போது வெதர் தான் சொல்லணும். இன்னைக்கு நிலவரம் சொல்லும் போது வெதர் தான் யூஸ் பண்ணணும். The weather today will be raining தான் சொல்றது. வெதர் ரிப்போர்ட் தான் சொல்வான். கிளைமேட் ரிப்போர்ட். கிளைமேட்ங்கிறது என்ன? பருவநிலை மாற்றங்கள். The climate will be hot in Chennai. அப்படிதான் ஜெனரலி. ஆமா, பருவநிலை மாற்றங்கள் சார். கிளைமேட் பருவநிலை தான், மாற்றங்கள் கிடையாது. பருவநிலை.
சரி சார், இது இன்னும் நம்ம நீங்க விட்டீங்கன்னா நான் 10 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். பேசுங்க சார். சார் சார் அப்படியெல்லாம் நீங்க பேச முடியாது சார். வெளில அடிச்சுக்கோங்க சார். சரி, இன்னும் ஒன்னே ஒண்ணு கேட்டுட்டு நான் முடிச்சுக்கிறேன். எனக்கும் டைம் அது சொல்லுங்க. நாங்க வேணா 10 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம், நீங்க பேச முடியாது. அதான் சார், இந்த தட் இஸ் போடுறோம்ல, ஐன்னு போடுறோம்ல, ஏன் ஐ போட்டோம்? தட் இஸ்க்கு தட் இஸ் தட் ஈஸ் ஏன் ஐ வருது? இன் எக்ஸாம்பிள் தானே சார் இது? எது இன் எக்ஸாம்பிள் தானே இது ஒன்று வரும்? இல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் சார், மறந்து போச்சு சார். இதெல்லாம் லாட்டின் வேர்ட் சார் அது. இட் எஸ்ட் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் மீனிங் வந்து தட் THAT இஸ், தட் இஸ்க்கு வந்து IE. இட் எஸ்ட் ஒரு லாட்டின் வேர்டோட கன்ட்ராக்ஷன் அது. EGக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஏன் EG எப்படி வந்து எக்ஸாம்பிளுக்கு? எக்ஸாம்பிளரி கிரேஷியா, அதுவும் லாட்டின் வேர்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளரி கிரேஷியா. PTO அது மாதிரி சொல்லுவாங்க இல்ல சார்? ப்ளீஸ் டேர்ன் ஓவர். அது அப்படியே இந்த RSVPன்னு போடுவாங்க தெரியுமா? ஆமா. அது என்ன? ஐயோ எனக்கு தெரியுமே. திரும்பி பாருங்கன்னு அர்த்தம். RSVPக்கு எதுக்கு சார் திரும்பி பாக்குறீங்க? ரிக்ரெட்லாம் கிடையாது மேடம். ரிப்ளை இஃப் யூ ப்ளீஸ் மீனிங் இருக்கு. அதனுடைய லாட்டின பிரெஞ்சு எக்ஸ்பிரஷன் ரெஸ்பாண்டே சில்வா பிளே. அதனுடைய ரிப்ளை இஃப் யூ ப்ளீஸ் மீனிங். நடராஜ் சார் இப்போ யோசிச்சுனே இருக்காரு என்ன ஜோக் சொல்லலான்ட்டு. ஜோக்ஸ் சொல்றதுக்கு இல்ல. NB என்றது எனக்கு அது ஒன்று தான் படிச்சது ஞாபகம். NB நோட்டா பேனி. அது ஒன்று தான் பள்ளிக்கூடத்தை சொல்லி தந்தாங்க. எக்ஸாம்பிள். சொல்லுங்க. இல்ல அவரே சொல்ல வந்தாரு. சார் சொல்ல வரல. RSVP வந்து ரிப்ளை இஃப் யூ ப்ளீஸ் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நீங்க if you are not coming for any function or something like that you are supposed to yes அதான் RSVP reply to them. ஆமா, அதுக்கு நீங்க சொல்றதுக்கு மீனிங் ஒத்து வர மாட்டே தெரியலங்க சார். எது ஒத்து வரல? எது சொன்னேன் நானு? ரிப்ளை இஃப் யூ ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதோட மீனிங் அந்த வேர்டோட மீனிங் அது வந்து பிரெஞ்சோ லாட்டினோ. அது ரெஸ்பாண்டே இல்ல, சில்வோ பிளேங்கிறது பிரெஞ்சு சார், அது தெரியும் எனக்கு. ஆனா ரிப்ளை இஃப் யூ ப்ளீஸ் போட்டிருந்தீங்கல்ல, இஃப் a person is not going then he will. ஆமா, of course நான் ஜெனரலா மீனிங் சொன்னேன் நான் அதனால தான் அந்த ரிப்ளைங்கிற வேர்டுக்கு பதிலா ரெக்ரெட்னு போட்டேன். அதாவது என்னால வர முடியல அப்படிங்கறத தான் வந்து சாரிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ரெக்ரெட்னு அந்த வேர்டு அதனால தான் யூஸ் பண்ணேன். இல்ல ரெஸ்பாண்டே அப்படின்னா என்ன மீனிங் இருக்கு? ரெக்ரெட் கிடையாது. சில பேர் பிராக்கெட்ல போடுவாங்க. வராததற்கு வருந்துகிறேன்னு சொல்றோம்ல சார். இல்ல சில பேர் RSVP போட்டு ரிக்ரெட்ஸ் ஒன்லின்னு போடுவாங்க. இப்ப வர முடியாத மட்டும் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ அது வந்து சார் நீங்க நடராஜர் சார் இப்ப நீங்க சொல்றது RSVP கேன் பி யூஸ்ட் ஃபார் போத்ங்களா? சில சமயம் பிராக்கெட்ல போடுவாங்க ரிக்ரெட்ஸ் ஒன்லின்னு. இல்ல ரெஸ்பாண்ட் இஃப் யூ ப்ளீஸ். அதுக்கு தான சார் சொல்லுவாங்க ரெக்ரெட்ஸ் மேடம் ஒன்லி. இங்க பாருங்க, ரிக்ரெட் கிடையாது மேடம். ரெஸ்பாண்ட் இஃப் யூ ப்ளீஸ். அதான் மீனிங். அப்படித்தான் இருக்கணும். ரெஸ்பாண்ட் ரொம்ப பேர் ரெஸ்பாண்ட் பண்றதே இல்ல. எல்லாம் ஒரு மரியாதைக்காக சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் நினைச்சது வரலன்னா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க வரணும்னு நினைச்சு நீங்க ஏதாவது ரிப்ளை பண்ண விரும்புனீங்க. எதுக்கு? நான் நாட் ஒன்லி ஃபார் நாட் கமிங். இது மாதிரி நான் வரேன், எனக்கு அகாமடேஷன் எந்த ரிப்ளை இருந்தாலும். இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட், நாட் ரிப்ளை, இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் ஃபார் த இன்விடேஷன் யூ கேன் ரெஸ்பாண்ட் டு. அப்படி அந்த RSVPனா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சார் ஐ வாஸ் திங்கிங் இட் இஸ் ஒன்லி ஃபார் ரெக்ரெட். இல்ல ரிக்ரெட் கிடையாது. நோ, இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் டு தட் இன்விடேஷன், இந்த மாதிரி நான் ஒன்றும் வர முடியல, நான் வரேன், நான் வந்து இந்த டயத்துக்கு வரேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அது RSVP. நாட் ஒன்லி ஃபார் ரிக்ரெட்டுக்கும் சொல்லலாம். ஓகே, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன்.